எனக்கு இந்த நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு ப்ரோவர்ப் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, மேக் ஏ வைல் த சன்ஷைன் அப்படின்னு சொல்லி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க. நம்ம இளமையா இருக்கும் போதே ஆரோக்கியத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற அந்த ப்ராசஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள போகணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், முதுமையை தழுவும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆரோக்கியங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்போ உதாரணம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ஹெல்தியா இருக்கீங்க இல்ல அன்ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா எப்ப பண்ணலாம், இப்ப பண்ணணும். திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த டைமை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஏஜிங் ப்ராசஸ்ல நம்ம ஹெல்த் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கவனமா பாருங்க. ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது ரொம்ப ஈஸி. 40 வயசுக்கு மேல போச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறத இந்த வீடியோல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை. அதாவது சரியான பாதையில் சரியான வண்டியை ஓட்டும் போது நம்மளுடைய பயணம் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாதை சரியில்லாத காரணத்தால் அந்த வண்டி எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா திணறுதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக பாதைங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் சரியாக இருந்ததுன்னா இந்த உடம்புங்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஆரோக்கியம் சரியில்லாத காரணத்தால் நம்ம உடம்பு இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு நாளும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற ஏஜ் சரியான ஏஜ். இந்த ஏஜில் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கிறது பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியா. அதனால் தாமதிக்காதீங்க. ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க.